சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பேச்சி சீக்கிரம் உருட்டி கொடு பேச்சி. பசங்கள்லாம் பாவம் பசியோடு இருக்காங்கல்ல. ஏங்க நீங்க பசியா இருக்கேன்னு சொல்லுங்க. அதத்தான் சாட மாடியா சொல்றேன், நீ புரிஞ்சுக்கிட்ட மாட்டேங்கிற. சீக்கிரம் பச. இந்த பெசஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. முத உருண்டைய வாடுற மாவு கொடு. இந்தாங்க. என்னங்க இது? என்ன அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு என்ன மனோன்மணின்னு கூப்பிடுங்க, இல்ல தங்கச்சின்னு கூப்பிடுங்க. சரிங்க தங்கச்சிமா. அம்மானே கூப்பிடுங்க. கோகிலா இந்த எனக்கு வாங்கடா, கைய நீட்டு. எனக்கு தனபால் என்ன நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. ஐயோ எப்ப கூப்பிடுவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க. ஆனந்தி கூட்டுனால சொல்லு. ஆனந்தி இந்தா. ஏன் ஆனந்தி எல்லாரும் இங்க இருக்காங்க, உன் கூட இருந்த இன்னொரு பொண்ணு எங்க? காயத்ரி அம்மா. அவ வேலைக்கு போயிருக்கிறாமா. என்னம்மா இந்த நேரத்துலயா? ஆமாப்பா, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு லீவ் சொல்லதான் போனா. ஆனா லீவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் வேலையில இருக்கா, நைட்டு வந்துருவா. நான் படிக்கதான் சென்னைக்கு வந்தேன். ரெஜினா சூழ்நிலையால சென்னைக்கு வந்தா. ஆனா ஆனந்தியும் காயத்ரியும் தான் குடும்ப கஷ்டத்துக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. ஆனந்தியும் காயத்ரியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்ப்பா. காயத்ரி வீட்ல என்ன பிரச்சனை? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. மெடிக்கல் செலவெல்லாம் காயத்ரி தான் பாத்துக்கிறா. கடவுள் நல்லவங்களை ஏந்தா இப்படி சோதிக்கிறாரோ. விதியார விட்டுச்சு. சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பாடுங்கிறது வெறும் சாதாரணமான விஷயம் இல்ல. அத சமைக்கிறப்பவும் பரிமாறுறப்பவும் அதுல அன்பு இருக்கணும்னு சமைக்கிற லட்சுமி கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு இந்த சாப்பாட்டுல அன்பு நிறைஞ்சு இருக்கு. எனக்கு பிறந்து போச்சு, நீ சாப்பிடு. நான் உனக்கு உருண்டு பிடிச்சு தரேன். கொண்டா நெல்லாச்சோரோட சொல்றேன். இந்தா. ஏய் என்னடி, பர்த்டே செலிப்ரேஷன் பத்தி மகேஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆனந்தி, நாளைக்கு மகேஷ் சார் உன் பிறந்த நாளைக்கு ஏதோ ஒரு ஹோட்டல்ல பெரிய பார்ட்டி வைக்க போறாராம். உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னாரு. என்னத்தா அதெல்லாம்? அது இல்லப்பா. எதுக்குமா அந்த தம்பிக்கு தேவையில்லாத செலவெல்லாம்? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. அவர் இன்னைக்கு உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நாளைக்கு கண்டிப்பா செலிப்ரேஷன் பண்ணி ஆனோன்னு சொன்னாரு. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். ஏங்க நாம தான் பிள்ளைங்களுக்கு எதுவும் பண்ணல,
இந்த பிள்ளைங்களும் அவன் முதலாளியும் ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு விடுங்களேன். இல்லம்மா, நான் அவர்கிட்ட பேசுறேன். விடு ஆனந்தி,